இப்போ நம்ம லேம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற பட்டனை அழுத்தினா மட்டும் போதும். பக்கா ஒர்க் ஆகுது. பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா. இப்போ இந்த எடிசன் ஃபிலமெண்ட் எல்இடி லேம்ப் வந்து இருட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டாயிடுச்சு. இப்போது இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ரொம்ப பிரைட்னஸாக இருக்கா, இல்லை ஒரு டெக்கர் ஹோம் டெக்கர்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த டிஐஒய் ஓப்பன் டைப் எடிசன் ஃபிலமெண்ட் எல்இடி லேம்ப் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதை நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப நாளாக செய்யணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால தான் செஞ்சேன். ஏன்னா இது வந்து சும்மா ஓப்பன் சர்க்கியூட் தான், ஒன்றுமே இருக்காது இதில். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஹோம் டெக்கராக நம்ம வந்து செல்ஃப்லையோ இல்லாட்டி நம்ம ஷோகேஸில் வந்து வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் சயின்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட் சேனல். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சயின்ஸ் ரிப்போர்ட் தான், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் இல்லாட்டி வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.